புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் பகுதி நடுப்பக்க கட்டுரை குறித்து அலசக்கூடிய புதிய கோணம். புதிய கோணத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய கட்டுரை தான் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த கட்டுரையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, ஆபத்தான திசையில் நீட் தேர்வு, இந்த பொருளில் தான் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. எஸ் மந்தா தான் இந்த கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் ரங்கராஜன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் ரங்கராஜன் சார். வணக்கம். இந்த கட்டுரையினுடைய முக்கியமான பேசுபொருள் அப்படின்றது நுழைவுத் தேர்வு, அது ஏற்படுத்துகிற தாக்கம், அதில் நடக்கிற முறைகேடுகள், குளறுபடிகள், இதை பற்றி தான் பேசியிருக்கு. முதல்ல இந்த கட்டுரை தொடங்குவது லட்சக்கணக்கான மக்களோட கனவுகளாக இருக்கிற நுழைவு தேர்வு, அதில் இப்போ இருக்கக்கூடிய சிக்கலை பற்றி தான் தொடங்குது. அதை படிக்கிறப்ப உங்களுக்கு என்ன உணர்வு ஏற்பட்டுச்சு? இல்லை, நீட்டு தேர்வுன்றது அந்த பேர் பார்த்தீங்கன்னா நீட்டாக எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி தான் ஒரு அண்மை காலங்களில் வர செய்திகள். இப்போது அண்மையில் பீகாரில் கூட அங்கே ஒரு இதே போல் ஒரு எக்ஸாம் லீக் நடந்து இப்போ 13 பேர் அங்கே கைதாகிருக்காங்க. அங்கே ஒரு பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு பீகாரில். பொதுவாக வட இந்தியா முழுவதும் இந்த நீட் தேர்வு, குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏற்கனவே சில மாநிலங்களில் அதை ஏற்கனவே எதிர்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் வட மாநிலங்களில் இந்த நீட் பேப்பர் எக்ஸாம் லீக் என்பது ஒரு பெரிய ராக்கெட்டு. அதை பல கோடி ரூபா இதில் இந்த ராக்கெட்டில் இருக்குன்றது தான் பொதுவாக ஒரு பேச்சு இருக்குது. ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு 30 லட்சம் 40 லட்சம் வரைக்கும் விற்கப்படுது. கோயிங் ரேட், மார்க்கெட் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பெட்டிங் ஸ்கேண்டல் மாதிரி இது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். ஏன்னா நீட் தேர்வு என்பது வாழ்வா சாவான்ற ஒரு நிலை வந்திருக்கு நாட்டில். அதனால தான் அந்த ரொம்ப முக்கியமான ரங்கராஜன், இப்போது ஒரு கனவு, லட்சக்கணக்கான மாணவர்களின் கனவு அதிலிருந்து தான் தொடங்குதுல. அந்த கனவு சிதைக்கப்பட்டிருப்பதாக உணர்ந்து தான் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கா? ஆமாம், இப்போ கூட நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்த உடனே 4 மாணவர்கள் தற்கொலை செய்திருக்காங்க. இந்த தற்கொலைன்றது தொடர்ந்து நடைபெறும் ஒரு சம்பவமாக இருக்குது. ஏன்னா அவங்க ஃப்யூச்சரே இந்த எக்ஸாம் ஒட்டி தான் இருக்குது. இப்போது வாழ்க்கையில் மிக முக்கிய எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாம் மாதிரி ஒரு வந்து அமைஞ்சிருக்கு. அது போல் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 56 இடங்களுக்கு 24 லட்சம் பேர் போட்டிடுறாங்கன்னு சொன்னால் அப்போ நினச்சி பார்க்கல எந்த அளவுக்கு போட்டி இருக்கணும். மிக கடுமையான போட்டி. இதில் ஒரு சில மார்க்கு இப்படி அப்படி போனால் கூட சில பேர் கூட வாய்ப்பை தவறிடலாம். ஆனால் இதில் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டது ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா மாநில அரசு ஒரு நிலை எடுக்கும், மத்திய அரசு ஒரு நிலை எடுக்கும். இதில் சீரான ஒரு எப்படி இதை சரி செய்வது என்பதற்கு சுப்ரீம் கோர்ட் தலையிட்டிருக்குது. ஆனால் இன்னும் இறுதி முடிவு எடுக்கல. அவங்க ஒரு கட்டுரை குறித்து இன்னும் கூட விரிவாக பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த கட்டுரையில் சொல்வது நீட்டை தொடர்ந்து யுஜிசி நெட் தேர்வு ரத்தால் அதுவும் மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றாங்க. அதனால தான் நுழைவுத் தேர்வு என்பது லட்சக்கணக்கானவர்களின் கனவு அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்து சொல்றாங்க. இப்படி தொடர்ந்து யுஜிசி நெட் தேர்வு ரத்து, இதெல்லாம் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்றாங்களே. 2017 நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு செட்டப் பண்ணாங்க. இப்போ இது ஒன் நேஷன் ஒன் அப்படின்னு ஃபேஷனபுளாக இருக்கிறதுல ஒன் நேஷன் ஒன் எக்ஸாம் ஒன் டெஸ்ட், அந்த அடிப்படையில் இது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி உருவாக்கியிருக்காங்க. இப்போ அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இதோட செயல்பாடுகள் மீது தான் இப்போ நிறைய குற்றச்சாட்டுகள் வருது. என்டிஏ வந்து ஆமாம், என்டிஏல இப்போது சுப்ரீம் கோர்ட்டு என்ன இப்போ தற்காலிகமாக எந்த ஒரு இன்ட்ரீம் ஒரு ஆர்டரும் போடலை. இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற நீட் ஒற்றிய வழக்குகள் எல்லாமே கிளப் பண்ணி அங்கே ஒன்றாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இப்போது மாநில அளவில் இருக்கிற ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் அவங்க ப்ரொசீட் பண்ணுவானான்ற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. எல்லாமே சுப்ரீம் கோர்ட் செய்வாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னால் இருக்கிற ஒரு கோரிக்கை, சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் ப்ரோப் இதுக்கு தேவை அப்படின்னு தான் முக்கியமான ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் ப்ரோப்னா அரசு விசாரணை என்பது அந்த அளவுக்கு நம்பிக்கை ஊட்டுற அளவுக்கு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது நிச்சயமாக. ஆனாலும் இப்போது அண்மை காலங்களில் சுப்ரீம் கோர்ட் தானாகவே சில சுமோட்டுவாக சில வழக்குகளில் ஆர்டர் பண்ணுறாங்க. இல்லை, நீங்கள் வழக்குகளின் தன்மை குறித்து பேசுகிறீங்க. நான் அதை தாண்டி இந்த கட்டுரையினுடைய சாராம்சம் பற்றி இன்னும் ஆழமாக விரிவாக பேசலாம்னு நினைக்கிறேன். தேசிய தேர்வு முகமை, நீங்கள் சொன்ன மாதிரி என்டிஏவை வந்து அவங்க கொஸ்டின் பண்ணுவது, அடுத்து வந்து இந்த தேர்வு முறையிலேயே குறைபாடுகள் இருக்குது
அதுதான் ரொம்ப முக்கியமான அம்சம். இந்த தேர்வு முறையே மோசடிக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற அப்சர்வேஷன் எப்படி எடுத்துக்கிறது? இப்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்போ கம்ப்யூட்டர் வசதிகள் ஏராளமாக வந்திருக்கு, டெக்னாலஜி கிடைச்சிது. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெக்னாலஜி ட்ரிவன் சொல்யூஷனை உருவாக்கி இந்த மாதிரி எக்ஸாம் லீக் வருவதற்கான தவிர்க்கப்படலாம். அதே போல் டெஸ்டிங் மெத்தடும் மாடர்னைஸ் பண்ணி செய்யலாம். இப்போது டோஃபெல் போன்ற சர்வதேச அமைப்புகள்லாம் எப்படி இது போன்ற எக்ஸாம் எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றதெல்லாம் மத்திய அரசு ஆராய்ந்து அது கூட அமல்படுத்த முடியுமான்னு பார்க்கலாம். எப்படி அவங்க சிறப்பாக செயல்பட முடியுது அப்படின்றத அவங்க பார்க்கலாம். இப்போ இருக்கிற குறைபாடுகள் நிச்சயமாக ஒன்று, இதில் டெஸ்டிங் முறையே ஒரு பிரச்சனையாக இருக்குது. ரெண்டாவது, இந்தியா ஒரு இவ்வளோ பெரிய நாட்டில் ஒரு சென்ட்ரலைஸ் செய்து ஒரு எக்ஸாம் நடத்துகிற முறையே இப்போ இந்த கட்டுரை அதுவும் கேட்டிருக்காங்க. ஆமாம், ஏன் எக்ஸாம் டீசென்ட்ரலைஸ் செய்யக்கூடாது? அதாவது ஒரே மத்திய அரசு சார்ந்து எல்லா அதிகாரங்களும் குவித்து எல்லா முடிவுகளும் அவங்களே எடுக்கிற மாதிரி இல்லாமல் ஏன் இது டீசென்ட்ரலைஸ் செய்யக்கூடாதுன்னு ஒரு கேள்வியும் இந்த முக்கியமான விவாதத்திற்குரிய பொருள் தான். ஆமாம். இன்னொரு விஷயம், நம்ம தொடர்ந்து நீட் பற்றியே பேசிகிட்டு இருக்கோம், நீட் சந்தேகங்கள் அப்படின்னு. ஆனால் இந்த கட்டுரையினுடைய அடுத்த கட்டம் அப்படின்றது பார்க்க வேண்டியது நீட், ஜேஇஇ, யூஜிசி, நெட், சியுஇடி, இப்படி எல்லா நுழைவுத் தேர்வுகள்லையும் குளறுபடி இருக்கு அப்படின்றது எங்கோ ஒரு அலாமிங்கா இருக்கு, ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கிற மாதிரி இருக்கு இந்த கட்டுரை. ஆமாம், நீங்கள் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்க இதோட காமன் ஃபேக்டர்ஸ் என்ன? கோச்சிங் சென்டர்ஸ். இந்த கோச்சிங் சென்டர்ஸ் நாட்டில் வெறும் கோச்சிங் மட்டுமா கொடுக்குறாங்க? இந்த கோச்சிங் சென்டர் மூலமாக கொஸ்டின் பேப்பர் லீக்குக்கான ராக்கெட் அங்கே தான் தொடங்குது. அவங்களுக்கும் சில அரசியல்வாதிகளும் அரசாங்கத்தில் இருக்கிற சில அதிகாரிகளோடையும் ஒரு லிங்க் வச்சுக்கிட்டு இந்த கொஸ்டின் பேப்பரை இவங்க லீக் பண்ணுறாங்க. இந்த கோச்சிங் சென்டரை தேடி ஏன் இவ்வளோ மாணவர்கள் தேடி வராங்க? அவங்களோட சக்ஸஸ் ரேஷியோ காட்டுறாங்க, விளம்பரங்கள்லாம் வருது. அவங்களோட சக்ஸஸ் ரேஷியோ எங்கேருந்து வருது? பெரும்பாலும் இது போல் லீக் பண்ண கொஸ்டின் பேப்பரை கொடுத்து பல லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி அந்த மாணவர்கள் தேர்ச்சி பெற்று நல்ல மார்க் வாங்கி வராங்க. அப்போது இந்த கோச்சிங் சென்டர் வந்து இட் ஹஸ் பிகம் எ செஸ்பூல் ஆஃப் கரப்ஷன். ஓகே, கோச்சிங் சென்டர் இதுதான் அடிப்படையில். இது நாடு தழுவே இருக்கிற இந்த கோச்சிங் சென்டருக்கு நீங்கள் வரலன்னா ஏழை மாணவர்கள் இந்த கோச்சிங் சென்டருக்கு வர முடியல. அவங்க ஒரு ஹேண்டிகேப் ஆகிறாங்க. இட்ஸ் நாட் அ லெவல் பிளேயிங் ஃபீல்ட். அவங்க ஹேண்டிகேப் ஆகிறாங்கன்னா அவங்களால இந்த இவ்வளோ அல்ல 1000 கொடுத்தே அவங்களால வாங்க முடியாது கொஸ்டின் பேப்பரை. லட்சம் கொடுத்து வாங்கணும்னு எங்களால் முடியும். அப்போது பணக்காரர்கள் கையில் இந்த கொஸ்டின் பேப்பர் வருது, அவங்க எழுதி பாஸ் பண்ணி இது வந்துடுறாங்க, ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதுதான் அடிப்படையில் நடக்கிற குளறுபடி. இதுக்கு காமனாக இருக்கிற எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக இருக்கிற கோச்சிங் சென்டர் தான், அதுதான் மைய பொருள். அதான் இந்த சென்டர் ஆஃப் த கரப்ஷன்ன்றது அங்கே கோச்சிங் சென்டர் தோணுது. இவ்வளோ லட்சம் ரூபாய் தினமும் பத்திரிகையில் விளம்பரம் முதல் பக்கத்தில் கொடுக்க எப்படி முடியுது? கோச்சிங் சென்டர் எப்படி கொடுக்க முடியுது? அப்புறம் அது அந்த மாணவர்களோட படம் போட்டு வெற்றி பெற்ற மாணவர்கள் படம்லாம் போடுறாங்க, செய்யக்கூடாதுன்னு கூட சொல்கிறாங்க, ஆனால் அது மீறி செய்கிறாங்க. இந்த விளம்பரங்கள் மூலமாக இந்த கோச்சிங் சென்டர் வந்தால் தான் நீங்கள் தேர்ச்சி பெற முடியுன்ற மாதிரி ஒரு மாயை உருவாக்குறாங்க. ரெண்டா இந்த கட்டுரை பேசுது. நீங்க சொன்ன மாதிரி மோசடிகள், முறைகேடுகள் அப்படின்றது ஒண்ணு, குளறுபடிகளை பத்தி பேசுறாங்க. தேர்வு முறையில் இருக்கிற குளறுபடி வரலாறு காணாத வகையில் இந்த முறை தேசிய தேர்வு முகைமையின் மீது, அதன் செயல்பாட்டின் மீது இருக்கிற விமர்சனங்கள் இருக்குல்ல, இதற்கு முன்பு இப்படி இருக்குதா அப்படின்னு தெரியல. அவங்க வந்து கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதா இருக்கலாம், முதல் மதிப்பெண் பெற்ற அதிகரிப்பா இருக்கலாம். இது எல்லாமே தேசிய தேர்வு முகமையின் மீது நிறைய கேள்விகளை எழுப்பிருச்சு. இதை எப்படி சரி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் இது இப்போ 2 பிரச்சனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிரேஸ் மார்க் கொடுத்து ஒரு 1563 பேருக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கப்பட்டு அந்த பிரச்சனையில வந்த சிக்கல். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, இந்த 1563 பேர் மாணவர்களும் ரீடெஸ்ட் எழுத சொல்றாங்க. ஏற்கனவே எழுதியவங்க ஒரு பக்கம், இவங்க ஒரு ரீடெஸ்ட் இவங்க வராங்க. இப்போ இட்ஸ் நாட் லெவல் பிளேயிங் ஃபீல்ட், அந்த ஆர்குமெண்ட் வருது. அது ஒன்று வருது. ரெண்டாவது என்ன வருதுன்னா, இந்த டாப்பர்ஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செயல்பாடு பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் வரல. டாப்பர்ஸ் லிஸ்ட் அப்ளிகேஷன் நம்பர் வைஸ் வருது நம்பர். ஓகே, போன வருஷம் இந்த ஒரு நம்பர் 600 இருந்ததுன்னா இந்த வருஷம் ஒரு 2000, 3000, 5000 நம்பர் தள்ளி வருது. இது ஒரு பெரிய ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது. ஏன் அப்ளிகேஷன் நம்பர் படி டாப்பர்ஸ் லிஸ்ட் போடுறாங்கன்னு, பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாக வரல. அப்போது அங்கேயும் ஒரு சிக்கலுக்கான நிறைய வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்றாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தவறு செய்வதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று உருவாக்கப்படுதோன்னு ஒரு சந்தேகம் வருது. இந்த நடைமுறைலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் எது எடுத்தீங்கனாலும் சரி,
இந்த ரெண்டாவது அரசே என்ன சொல்லுது, ஒரு ஐசோலேட்டட் கேஸ், ஒரு லீக் ஐசோலேட்டட் கேஸ், இது வந்து ஒரு பிரச்சனை இல்லை, சிஸ்டம் இஸ் ஓகேனா. ஆனால் இது ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியர், இது உணரல இன்னும். மத்திய அரசு இன்னும் உணரல. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் பல்வேறு பெட்டிஷன் வருது, சுப்ரீம் கோர்ட்டு அதோடைய தீர்ப்பு சொல்லலாம். ஆனால் இது ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியர்னு ஒன்று மத்திய அரசு உணரல. ஏதோ ஒரு இடத்துல ஒன்று 2 இடத்துல ஏதோ லீக் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது இப்படி கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் வட இந்தியாவில் ஒரு ஆன்டி வேவ், ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், பீகார் பல பகுதிகளில் பிஜேபி பெரிதும் பாதிக்கப்பட்ட ஒரு முக்கியமான காரணம் இந்த நீட் எக்ஸாம் லீக்கேஜ், குளறுபடி. இது எதிர்க்கட்சிகள் ஒரு பிரச்சாரத்திலே செஞ்சாங்க. சிலர் ஹரியானாவில் சிலர் ஆட்சியில் இருந்தவங்கலாம் இது காரணமாகவே பதவியில் இருந்துன்னு சொல்கிறாங்க. ஓகே, அரசியலை தாண்டி இந்த கட்டுரையில் எழுப்பியிருக்கிற முக்கியமான கேள்வி, கிட்டத்தட்ட மாணவர்களின் பார்வையிலிருந்தும் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. மறுதேர்வை தீர்வாக வைக்கிறாங்க. ஆனால் இந்த கட்டுரையில் சொல்வது மறுதேர்வு தீர்வாக இருக்க முடியுமா? அசல் தேர்வு மாதிரியே மறுதேர்வு இருக்குமா? முதல் கேள்வி. நீங்கள் ஒரு தேர்வை எழுதிட்டு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறீங்க, அப்போ போட்டி சமமாக இல்லை, அவருக்கு இன்னொரு வாய்ப்பு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. அப்போ மறுதேர்வும் தீர்வல்ல அப்படின்னு இந்த கட்டுரை சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமாம், 2 பக்கமும் இருக்குது. அதாவது இவங்களுக்கும் நியாயமாக கிடைக்கிறது வாய்ப்பு கிடைக்குமா? இந்த 1563க்கு ரீடெஸ்ட்ன்றது எந்த வகையில் வைக்கிறீங்க? முதல்ல டெஸ்ட் வச்சவங்களுக்கும் இவங்களுக்கும் வேறுபாடுகள் வராமல் இருக்குமா? அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லேயோ எந்த விதமான அணுகுமுறையோ அசஸ்மெண்ட்டோ அந்த ஏற்கனவே எதுன்னு மாணவர்களுக்கும் இந்த 1563 நீங்கள் ரீடெஸ்ட் வச்சாலும் அது சமமாக இருக்குமா? இருக்காதுன்னு தான் சொல்கிறாங்க. வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க, சமமாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த 1500 சதவீதம் இவங்களுக்கும் நீங்கள் அநீதி செய்கிறீங்கன்றாங்க. இவங்களுக்கும் நீங்க இது போல ஒரு ஏற்பாடு செய்வது அநீதி தான் சொல்றாங்க. ஒரு தரப்புலையும் சொல்றாங்க. பெரிய சிக்கலான பெரிய சிக்கல் தான், எப்படி போனாலும் சிக்கல் தான். இதுக்கு எப்படி ஒரு தீர்வை வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு தீர்வை கொடுக்கறதுல ரொம்ப சிக்கல் இருக்கு. நீங்க சொன்ன அந்த மோசடின்ற ஒரு விஷயத்தை, அதுவும் இல்லாம பயிற்சி மையங்கள், அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய பல கோடி வர்த்தகங்கள்லாம் இருக்குல்ல, இந்த கட்டுரையில் என்ன சொல்றாங்கன்னா, குறைந்த இடங்களுக்கு அதிகம் பேர் முயல்வதால் மோசடி ரொம்ப இயல்பானதா இருக்கும். அந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்தியா போன்ற நாடுகள்ல ஒரு தேர்வு முறைன்றது இருந்துதானே ஆகும். பல கோடி பேர் இருக்கிற ஒரு நாட்டுல நீங்க இப்படி இருக்கத்தானே செய்யும். இதுக்கு எப்படி நீங்க இந்த மோசடி இல்லாம ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியும், ஒரு தேர்வு முறையை கொண்டு வர முடியும்? அதான் மோசடி இல்லாமல் செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து ஃபுல் ப்ரூஃபாக இருக்கணும். சிஸ்டமில் லீக்கேஜஸ் இருக்குது. கொஸ்டின் பேப்பர் லீக் விட்ருங்க, சிஸ்டம்லேயே நிறைய குளறுபடி இருக்குது. அதன் காரணமாக தான் இவங்க அப்ரோச் பண்ணி இவங்களால் சாதிக்க முடியுது. உங்கள் சிஸ்டம் ஃபுல் ப்ரூஃப் டைட்டாக இருந்துன்னு சொன்னால், வாட்டர் டைட்டாக இருந்துன்னு சொன்னால், இவங்க அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து இவங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பே இல்லாமல் நீங்கள் வந்து எல்லா கதவும் அடைக்கப்படணும். ஓகே, அந்த மாதிரி ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் நீங்கள் கொண்டாடணும். ரெண்டாவது, நீங்கள் அதெல்லாம் சீக்ரெட்டாக ஒரு பட்ஜெட்டுன்றது இவ்வளோ சீக்ரெட்டாக நாட்டில் தயாரிக்கப்படுது. பட்ஜெட் வெளியில் லீக் ஆகக்கூடாது, லீக் ஆனால் ஆட்சியே வந்துடும்ன்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பாதுகாக்கப்படணும் கொஸ்டின் பேப்பர். ஓகே, சிஸ்டத்தில் ஒரு ஓட்டைகள் இல்லாமல் சரி செய்யறீங்க. எஸ் மந்தா இந்த கட்டுரையில் சொல்லியிருப்பது, பல கல்வியாளர்கள் சொல்கிற விஷயத்தை இந்த கட்டுரையில் ஒரு அடிநாதமாகவும் அவங்க எழுப்பியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவரோட திறன்களை மதிப்பிடுவதற்கு ஒரே நாடு ஒரே தேர்வு முறை போதாது. இதை பல கல்வியாளர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா வடகிழக்கு பகுதியாக இருக்கலாம், மத்திய பகுதியாக இருக்கலாம், பின்தங்கிய பகுதியாக இருக்கலாம், இப்படி எல்லா மாணவர்களின் திறனை ஒரு தேர்வை மட்டும் வச்சுக்கிட்டு மதிப்பிட முடியாது, அங்கே சிக்கல் இருக்குன்னு ஒரு கல்வியாளரின் பார்வையிலும் இந்த கட்டுரை சொல்லப்படுதில்ல. அதை எப்படி பார்க்குறேன்? இப்போ ஒரே தேர்வு முறை வேண்டான்னு இந்த கட்டுரை சொல்ல வருதா? இல்லை, இப்போது இருக்கிற தேர்வு முறை அதில் குறைபாடுகள் இருக்குது. இதற்கு மாற்று ஏற்பாடு என்ன என்பது அது ஒரு தீவிரமாக நேஷன் வைடாக ஒரு டிபேட் தேவை. ஏன்னா கல்வியாளர்கள் நாடு தழுவிய அளவில் பல்வேறு கருத்துக்கள் சொல்லலாம். அதுக்காக ஒரு கமிஷன் போட்டாலும் வரவேற்கலாம். ஒரு கமிஷன் போட்டு ஒரு 6 மாதம் டைம் கொடுத்து மாணவர்கள், பெற்றோர்கள், பொது கல்வியாளர்கள், மற்றவர்கள் அவங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம். எந்த மாதிரி தேர்வு முறை தேவை என்பது அதுக்கு ஒரு கமிஷன் செட்டப் பண்ணி அவங்க இது போல் கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலான்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஒரு நாடு தழுவிய அளவில் செய்யணும் தேர்வு தொடர்பான வாதம். ஏன்னா இப்போ நம்ம 2 பேரும் பேசி நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இது கல்வியாளர்கள் சம்பந்தப்பட்டது, மாணவருடைய
எதிர்காலம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. இதுக்கு மாற்று ஏற்பாடு ஃபுல் ப்ரூஃபாக இருக்கணும். ஏதாவது தற்காலிகமாக ஏதோ செய்து ஒரு ஒரு பேட்சிங் அப் மாதிரி இல்லாமல் ஒரு ஃபுல் ப்ரூஃபாக ஒன்று கொண்டாடணும். இது எல்லா ஆஸ்பெக்டையும் யோசிக்கணும். இது டீசென்ட்ரலைசேஷனால இப்படி சரியாகும்னு சொல்லலாம். இல்லை ஒரே தேர்தல் உண்மையிலேயே சாத்தியமானதா, அதனால் வந்த கோளாறாது அப்படின்னா அதுவும் ஒரு நாடு தழுவிய விவாதம் தேவை. கல்வியாளர்களுடைய முக்கியமான பிரச்சனை. பல்வேறு அரசுகளும் கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க, கட்சிகளும் கருத்து தெரிவிக்கிறாங்க. பெற்றோர்கள் மாணவர்கள் பாதிக்கக்கூடிய விஷயங்கள், கோடிக்கான மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையை இந்த கட்டுரையில் ஒரு தீர்வையும் முன்வைக்கிறாங்க. கணிப்பொறி அடிப்படையிலான தேர்வு முறை தேவை அப்படின்னு. அது உண்மையில தீர்வா இருக்க முடியுமா? ஏன்னா அதற்குள்ளேயும் சிக்கல் இருக்குல்ல. கணிப்பொறி வசதி உள்ளவர்கள் இல்லாதவர்கள் அந்த மாதிரி சிக்கலும் இருக்கு. ஒருவேளை அந்த தேர்வு முறையிலும் முறைகேடுகள் வந்தா அது இன்னும் சிக்கலை ஏற்படுத்திடாதா? இந்த கட்டுரை சொல்ற தீர்வு அதுவும் நமக்கு ஒரு கேள்வி எழுப்புதே. இல்லை, அது ஒரு எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி ஸ்டடி பண்ணலாம். இப்போ அதில் என்ன சொல்கிறாங்க, உதாரணம் கம்ப்யூட்டர்லாம் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ரேண்டம் டெஸ்டிங் செய்யலான்றாங்க. ஒரே மாதிரி எதிர்பார்க்குற மாதிரி கொஸ்டின்ஸ் வராமல் நீங்கள் ரேண்டம் டெஸ்டிங்ன்ற கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு ரேண்டமாக செலக்ட் பண்ணி நீங்கள் போடுற வாய்ப்புகள் இதெல்லாம் உருவாக்கலாம். ரெண்டாவது பலர் இதில் இன்வால்வ் பண்ணலாம். ஒருவரோ இருவர் மட்டும் அதில் இன்வால்வ் ஆகாமல் பலர் இதை இன்வால்வ் பண்ணி நீங்கள் அந்த சீக்ரெசி மெயின்டைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்போது ஒரு நபரை சுற்றி இருந்து இந்த பேப்பர் தயாரிக்கிற வேலை ஒரு நபரை சுற்றி இருந்தால் அதிலும் முறைகேடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். மொத்தம் கம்ப்யூட்டரை பேஸ்டு ரேண்டம் டெஸ்டிங் அது ஒரு சஜஷன் ஒன்று கொடுக்குறாங்க. ரெண்டாவது டோஃபெல் அவங்க இன்டர்நேஷ்னல் டெஸ்ட்லாம் நடத்துகிறாங்க. அவங்க எப்படி நடத்துகிறாங்கன்றது இவங்க ஒரு குழு ஸ்டடி பண்ணிட்டு வரலாம். ஏஐ தொழில்நுட்பத்தெல்லாம் கூட பயன்படுத்துங்க. தேர்விட சூழலை பாதுகாக்கிறதுக்கு ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு வாங்க. அப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமானது, தேர்வுக்கு பிறகான பகுப்பாய்வுக்கு தரவு தடயவியலை நீங்க ஆக்சுவலா ரொம்ப டெக்னாலஜியை உள்ளுக்கு கொண்டு வாங்க. இன்னும் மோர் அண்ட் மோர் தொழில்நுட்பங்கள் டெக்னாலஜி உள்ளுக்கு வரணும்னு சொல்றாங்க. அதற்கான அவசியம் இருக்குன்னு பாக்குறீங்க? டெக்னாலஜி நம்ம நாட்டில் இன்னைக்கு டெக்னாலஜி நம்ம நல்லா அட்வான்ஸாக தான் இருக்கணும். இதுக்கான இது டெக்னாலஜி பேஸ்டு ட்ரிவன் சொல்யூஷனாக தான் வரணும். இது ஏன்னா இது நீங்கள் இப்போ இருக்கிற சிஸ்டம் மேன்மேட் அப்படின்ற சிஸ்டம் இருக்கும்போது இதுக்கான லீக்கேஜஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது டெக்னாலஜியை நீங்கள் கொண்டு நீங்கள் இப்போது உதாரணத்துக்கு எந்த பேப்பரு எங்கே போகுது, யார் கரெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் நம்ம ஊர்லேயே இருக்கும் சொல்லுவாங்க, அந்த டிபிஐ தேடி எங்கே எக்ஸாம் பேப்பர் போகுது நம்ம தேடி போய் வீட்டுக்கு போய் அவனை பார்க்கலாம். அதெல்லாம் பழைய காலத்தில் அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் ஒரு காலத்தில் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு டோட்டல் சீக்ரெசியில் நீங்கள் பண்ணலாம். இப்போது ஒரு எக்ஸாமினருக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் வருதுன்னு வச்சுக்கினா அவங்க எங்கேருந்து வருதுன்னு தெரியாமல் நீங்கள் சீக்ரெசியாக மெயின்டைன் பண்ணலாம். டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை கொண்டு வரலாம். இந்த கட்டுரையினுடைய இறுதி பகுதி எதை சொல்ல வருது, ரொம்ப ஆழமாக சொல்ல வருவது நம்ம முன்பு பேசியது தான். ஒரு பன்முக சமூக பொருளாதார சூழலில் இருந்து இந்திய மாணவர்கள் வராங்க. பல அவங்களுக்கான சூழல் இருக்கு. அப்ப நீங்க மையப்படுத்துவது முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னா இந்த கட்டுரை சொல்ல வருவது ஒரே தேர்வு முறைக்கு போகாதீங்க, அந்தந்த மாநிலங்கள் தேர்வை நடத்திக்கலான்றது தான் இந்த கட்டுரை சொல்ல வர இறுதி செய்தியா, டேக் அவே தானா? அதான் நம்ம ஏற்கனவே பேசுனது போல டீசென்ட்ரலைசேஷன் தேவையான அந்த பொருளும் இந்த நேஷனல் டிபேட் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதில் அதுவும் முக்கியமாக கன்சிடர் பண்ண வேண்டியது. இதை ஒரு ஒரே நாடு ஒரே டெஸ்ட் என்ற அடிப்படையில் அவங்க ஏற்றுக்கிட்டா கூட, ஆனால் இது ஒரு மெக்கானிசம் இருந்து மாநிலந்தோறும் அந்த அதிகாரம் வழங்கப்பட்டு அவங்க மேற்பார்வையில் இது நடத்தப்படலாம் அப்படின்றது அது யோசனையாக இருக்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு நாடு தழுவிய அளவில் விவாதம் தேவைப்படுது. நுழைவு குறித்த ஒரு பெரிய விவாதம். ஒரு 6 மாதம் அடுத்த அகாடமிக் இயர் முன்னால் 6 மாதத்துக்கு முன்னால் கொடுத்தாங்கன்னா அடுத்த அகாடமிக் இயருக்கு நம்ம அது கடைபிடிக்கலாம். நன்றி. ஒரு விரிவான பார்வையை வழங்குனீங்க. நன்றி.